அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புதுப்பேட்டை மீனவன். இன்னைக்கு நம்ம குழுவி மீன்லேருந்து நெட்டி எடுக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக குழுவி மீன் யாருக்குமே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 நாளைக்கு மேலே யாருமே இந்த மீன் பிடிக்கவே இல்லை. இன்றைக்கி தான் கொஞ்சம் வந்துருந்துச்சு, அதுவும் நிறையா வரல. இன்றைக்கி இதோட விலை பார்த்திங்கன்னா 1 கிலோ 240 ரூபாய் ஏலம் போணுச்சு. பெரிய குளிரியாக இருந்தாக்கா எப்படியும் 350 ரூபா போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது எல்லாமே பாருங்கள் சின்ன சைஸ் தான். 1.5 கிலோ 2 கிலோ 2.5 கிலோ இந்த சைஸ் மீன் தான் இதெல்லாம். 3 கிலோவுக்கு மேலே இருந்தால் 330 350 இப்படி போகும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழுவில் உள்ள நெட்டியை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அவங்க வாங்கின 240 ரூபாய்க்கே கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எப்படியா இருந்தாலும் ஒரு 150 ரூபாய்க்கு தான் விற்பாங்க மீன் வாங்க வரவங்ககிட்ட. மீதி அந்த 100 ரூபாய் எப்படி அவங்களுக்கு லாபம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெட்டியை அந்த ரேட்டுக்கு விற்றுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எல்லாருமே குழுவி மீன் கொஞ்சம் விரும்பி வாங்குவாங்க. இந்த மீனில் பார்த்தீங்கன்னா நெட்டியே எடுக்க முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எடுத்தாங்க. எடுக்க முடியாமல் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த 2 மீன்லையுமே. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மீன் வந்து ரொம்ப ஐஸு பிடிச்சி இருக்கிறதுனால அந்த நெட்டி ரொம்ப டைட்டாக இருக்குப்பா எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில மீனில் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. இதோ பாருங்கள், இந்த நெட்டிலாம் அவங்களுக்கு வந்து யூஸ் இல்லை, விற்கும் பாதி ரேட்டு தான் விற்கும். அதுவே அந்த பலூன் மாதிரி ஃபுல்லாக வந்துச்சுன்னா அதுதான் நல்லா விற்கும். நம்ம ஃபஸ்ட்டு நெட்டி எடுக்கிற வீடியோலாம் பார்த்துட்டு ஒரு சில நண்பர்கள் என்னை கிண்டல் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நெட்டி எடுக்கிறதுக்கு செவ்வாய் கிரகத்துலேருந்து படிச்சுட்டு வரணும், நார்மல் மனுஷனாலாம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எடுக்க முடியாததுக்கு உதாரணம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 குழுவி மீனில் அவங்களால எடுக்கவே முடியல. அதுவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளாக இருந்தால் அதை கண்டிப்பாக ஈஸியாக எடுத்துருவாங்க. இதை தான் நான் சொன்னேன். ஆனால் அதுக்கும் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டான மீன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன காரணம்னு தெரியல, நிறைய பேர் சாப்பிட மாட்றாங்க. பாம்பு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது பாம்பு கிடையாது. இப்போ நம்ம ஆற்றுல விலாங்கு மீன் பிடிச்சி சாப்பிட்றாங்க, அதே மாதிரி இது கடல் விலாங்கு, பேர் குளிரி, அவ்வளோதான். நான்லாம் நிறையா சாப்பிட்ருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெட்டியே வர மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டைட்டாக இருக்குது போல். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. அதுவும் ஒரு பலூன் மாதிரி தான். உடஞ்சிதுன்னா அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டு, யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால தான் பயந்து பொறுமையாக எடுக்கிறாங்க. நம்மளோட சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் மட்டும் இல்லை, எல்லா மீன் தகவலையும் நம்ம சேனல் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீனோட விலை, அந்த மீன் எதுக்கு யூஸ் ஆகும், டேஸ்ட்டாக இருக்குமா இருக்காதா, எந்தெந்த மீன் இன்றைக்கி மார்க்கெட் வந்திருக்கு, எல்லா டீட்டெயிலுமே நம்ம சேனல் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் நம்ம சிதம்பரம் டு கடலூர் இந்த சைடு உள்ளவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கருவாடும் உங்களுக்கு எவ்வளோ கருவாடு தேவைனாலும் பரங்கிப்பேட்டை மீன் மார்க்கெட்டில் கிடைக்கும். எல்லா விதமான கருவாடும் கிடைக்கும். தேவை உள்ளவங்க பரங்கிப்பேட்டை மீன் மார்க்கெட்டில் வந்து எல்லா மீனும் வாங்கிக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.